வந்துட்டு வேலையை பார்த்து விட்டுட்டாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, இங்கதான் அவங்களோட ஹோட்டல்ல எல்லாரும் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க இல்லையா, அதனால இவன் தம்பிக்காரனோட ரூம்ல பார்த்தா ஏதோ ஒரு ஸ்மோக்கை வச்சுட்டாங்க. அதுல அவனுக்கு ஒரு மாதிரி போதை ஏற ஆரம்பிச்சிருது. அந்த நேரம்னு பார்த்து தங்கச்சிக்காரி வந்து கதவை தட்டுறா. நீங்க ஏதோ ஹாட் வாட்டர் கேட்டீங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்ற. இது எல்லாமே அவங்க அம்மாவோட பிளான் தான். அந்த நேரம் இவன் ஐயோ எம்மான்னு ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே இவன் ஐயோ உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, நான் வேணா டாக்டருக்கு ஃபோன் பண்ணவா அப்படி இப்படின்னு கேள்வி கேட்குறா. என்னை நான் பார்த்துக்க தெரியும், மரியாதை இங்கேருந்து வெளியில் போ அப்படின்னு சொல்லி அவன் கத்திக்கிட்டே இருக்கான். அவளுக்கு என்னென்னா இவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டாங்க, அவனுக்கு ஏதோ முடியலையே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அவள் யோசிச்சுட்டு இருக்கா. ஆனால் இப்போ ஹீரோ விடுற மாதிரி இல்லை அவளை போகிறதுக்கு. நான் இவ்வளோ நேரம் போன்னு சொன்னேன், அந்த டைமை நீ தாண்டிட்டேன், இதுக்கு மேலே உன்னால் இங்கேருந்து வெளியில் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அதோட மறுநாள் காலையில் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் கண்ணை விழிக்கிறா. இவன் எழுந்துக்கிறதுக்குள்ளே எப்படியாவது போயிடலாம் அப்படின்னு யோசிக்கிறா. ஆனால் தம்பிக்காரனுமே எழுந்துச்சானா என்ன பண்ணுறதுனே ஹீரோயினுக்கு தெரியல. இதை பாரு, நடந்தது எல்லாமே தப்பு தான், இது எங்கள் அம்மா தான் ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தோணுது, உன் மேலே எந்த தப்பும் இல்லை, எல்லாம் என்னோடய ஃபால்ட்டு தான், நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன், உனக்கு என்ன வேணுமோ கேளு, உனக்கு பணம் வேணுமா செட்டில்மெண்ட் வேணுமா என்ன வேணாலும் கேளு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு அது கஷ்டமாக இருக்குது. நீ எந்த வகையிலையும் எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க தேவையில்ல, அது மட்டும் இல்லாமல் எனக்கு 18 வயசு தான் ஆகுது, நான் இன்னும் என்னோட காலேஜ் படிப்பையே முடிச்சிடல, அதனால தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு வந்து நீங்கள் வந்து இதை விட்டு விலகிடுங்க, என்னோட பாய் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக தான் நான் போகிறேன், எந்த வகையில் நீங்க இதுக்கு பொறுப்பில்லை, இது ஒரு ஆக்சிடென்ட்டா நினைச்சு மறந்துடுவோம் அப்படின்னு சொல்லிடுறா. தம்பிக்காரனோட ரூமை விட்டு ஹீரோயின் வெளியில வரும்போது தான் அக்கா காரி பாக்குறா. என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் போது ஐயோ இல்ல அவருக்கு ஏதோ ஹெல்ப் வேணும்னு கேட்டாரு, அதனாலதான் நான் பண்றதுக்கு போனேன் அப்படின்னு சொல்லும் போது நைட்டு பூரா எங்க போனேன், நைட்டு பூரா நான் உன்னை தேடினேன் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அப்ப கரெக்டா அண்ணங்காரன் காலையிலேயே எழுந்து வெளியில வரான். வந்த உடனே என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்க கிளம்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அத அக்கா காரியோட கையை பாக்குறான். பார்த்தா அவ கையில பெரிய காயமே இருக்கு. நேத்தே பார்த்தேன், உங்களுக்கு ரொம்ப காயம் பட்டிருந்தது, அதனாலதான் நான் இதை போய் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி மருந்தை கொடுக்குறான். அது மட்டும் இல்லாமல் நான் டிரைவர் ரெடி பண்ணியிருக்கேன், நீங்கள் எங்கே போகணுமோ டிரைவர் கொண்டு போய் விடுவார் அப்படின்னு சொல்லும் போது இல்லை நாங்களே போய்க்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போதான் அக்கா காரி பார்க்குற தங்கச்சிக்காரி கழுத்துல எல்லாம் காயமாக இருக்கிறது. அதை பார்த்த உடனே வந்து தங்கச்சிக்காரி அதெல்லாம் ஒன்றும் இல்லவா போகலாம் அப்படின்னு தரன்னு இழுத்துட்டு போயிடுறா. அடு என்னடா பண்ண அந்த பொண்ணை, அது சின்ன பொண்ணுடா அப்படின்னு சொல்லி அண்ணங்காரன் சொல்கிறானா. கரெக்டாக அந்த நேரத்துக்கு தம்பிக்காரன், ஆமாம் எனக்கு பண்ணது அம்மா உனக்கு பண்ணாமல் இருந்திருப்பாங்க, சும்மா நடிக்காத உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்குறான். பார்த்தா அம்மா 2 பேருக்குமே அதே பிளானை ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. இவன் அண்ணங்காரனுமே வந்து அதே மாதிரி ரேஞ்சில் தான் இருந்திருக்கான். அக்கா காரி வந்து கதவை தட்டியிருக்கா. சனா உள்ள வந்த உடனே இவனும் அவளை கையை பிடிச்சி இழுத்து அவகிட்ட தப்பா நடந்துக்க தான் முயற்சி பண்ணியிருந்திருக்கான். அவ கையை பிடிக்கும் போது அவ கையில பெரிய காயம் இருக்கிறத பாக்குறான். அதை பார்த்த உடனே